ஹாய் இவர்ஸ் போன வீடியோவில் சந்திரன் நந்தினியை பார்த்து உன் மேலே எனக்கு கடுகு அளவு கூட நம்பிக்கை வராது, நீ எனக்கு சூழ்ச்சி செய்யணும்னு பார்த்தேன்னா உன் கூட ஒரு ஆளை சேர்த்திக்கோ, அது என்னோட நண்பனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் நிற்கிறதும் இதை கேட்ட நந்தினி சந்திரனையும் மலைக்கு எதுவும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறதோடையும் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நந்தினி அந்த இடத்த விட்டு வேகமாக போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மலைக்கு எதுவும் நந்தினியை தடுத்து நிறுத்தி என்ன நினைச்ச நீ சந்திரட்ட போய் நீ உண்மையை சொன்னா எல்லாத்தையுமே அவன் நம்பிடுவான், அவ்வளவு சுலபமா அவன் நம்ப மாட்டான், நீ என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். வரும் காலங்கள்ல இது மாதிரி நீ முயற்சி செய்யாத, சந்திராவை பொறுத்த வரைக்கும் நீ மனைவி இல்ல, அவனோட மிகப்பெரிய பகைவனோட புதல்வி நீ, அப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி உன்னைய நம்புவான் அப்படின்னு சொன்னோடனே நந்தினி அதை கேட்டு செஞ்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, நீ எவ்வளவு முயற்சித்தாலும் அவனோட நம்பிக்கையை நீ உடைக்கவே முடியாது, உனக்கு வேற வழியே இல்ல, எனக்கு துணையாரு சந்திராவை அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. வாக்களிக்கிறேன், உன்னையே நான் என்னோட பட்டத்தை ஆக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே இதை கேட்ட நந்தினி கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அந்த நேரத்திலையும் மலைக்கு எதுவும் நந்தினியோட கையை பிடிச்சி இழுத்து அவசரம் வேண்டாம், அவகாசம் தர்றேன், சொல்றதை கேட்டா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. மலைக்கு எது சொன்னது எல்லாத்தையும் கேட்ட நந்தினி ரொம்ப கோபமா பாக்குறாங்க மலைக்கு எதுவை. அடுத்த காட்சியில சந்திரன் சாணக்கியரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. தந்தையாக போற விஷயத்தையும் சாணக்கியர்கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட சாணக்கியர், சொல்லு உன்னோட விருப்பம் என்ன, புத்திரனா புதல்வியா அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு புதல்வி பிறக்கணும் தான் ஆசை அப்படிங்கிறாரு. என்னோட ஆசையெல்லாம் அவளும் என்ன மாதிரி தசசீலால கல்வி கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சாணக்கியர் அதிர்ச்சியாகி அதுக்கு வாய்ப்பே இல்லை, வேலை சுந்தராவுக்கு புதல்வி பிறந்தா நான் அவளுக்கு தசசீலால கல்வி கத்துக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. சந்திரனும் உடனே ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்கிறாரு. தசசீலால பெண்களுக்கு அனுமதியே இல்லை அப்படிங்கிறாரு சாணக்கியர். சந்திரன், இதுதான் சட்டம்னு எனக்கு தெரியும், ஆனா சட்டத்தை நம்ம மாத்த முடியாதா அப்படிங்கிறாரு. சாணக்கியரோ, உன்னோட உணர்வை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஆனா சட்டத்தை நம்ம மாத்த முடியாது அப்படின்னு சாணக்கிய சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பாக்குறாரு. அந்த நேரத்துல ஆனா இந்த சட்டம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சந்திரன் ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லு அப்படிங்கிறாரு சாணக்கியர். சந்திரனும் தயக்கப்படுறாரு. நான் கிரேக்க சேனைப்படையில இருக்கிற போது ஒரு மாணவன் கல்வி பயிலும்னு நினைச்சான், நம்ம சேனைப்படையில இருக்கிறனால இங்கேயே படிச்சு கல்வி பயிலும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனே சாணக்கியர், சின்ன பையனா இருந்தா நான் நிச்சயமா அவனுக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. சாணக்கியர் போன உடனே சந்திரன், துர்தரா இந்நேரம் எங்க இருப்பா, நம்ம போய் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அடுத்த காட்சியில நந்தனோட முதல் மனைவி சூரிய நமஸ்காரம் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த துர்தரா நந்தனோட முதல் மனைவியை பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்த நந்தன் முதல் மனைவி, என்ன விஷயம், எதுக்காக நீ இப்படி பார்த்துட்டு இருக்க, ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு கேட்ட உடனே துர்தரா, நீங்க தினமும் பூஜை செய்வீங்கல்ல, இந்த அரண்மனையிலேயே நல்ல அனுபவம் பெற்றவங்க நீங்க, இந்த அரண்மனைக்குள்ளேயும் சரி வெளியும் சரி எல்லாத்தையும் பார்த்தவங்க நீங்க, அதனால என்னோட சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைப்பீங்களான்னு கேட்ட உடனே நந்தன் முதல் மனைவி சிரிச்சுட்டு என்ன விஷயம் சொல்லுன்னு சொன்ன உடனே முத்தி துர்தரா பார்த்துட்டு, என்னோட சந்தேகம் என்னன்னா, கிரேக்க நாட்டுக்காரங்க மனிதர்களோட இதயத்தை சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட நந்தன் முதல் மனைவி என்னென்ன அதிர்ச்சியை கேட்டுட்டு, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்கிறேன்னு கேட்டோடனே, ஆமா நான் உண்மையாதான் சொல்றேன், இல்லைன்னா நான் நேர்ல பார்க்கும்போது அவ என்னோட இதயத்தை சாப்பிடுவாளான்னு எனக்கு தோணுது அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. இதை கேட்ட நந்தன் முதல் மனைவி சிரிப்பு அடக்கிட்டு, அப்படியும் இருக்கலாம், நானும் இந்த மாதிரி செய்தியை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே துர்தரா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப விசித்திரமான உணவுகள்லாம் சாப்பிடுவாங்களாம், உதாரணத்துக்கு கொசுன்னு சொன்ன உடனே கொசுவா அப்படின்னு துர்தரா அதிர்ச்சியாகிறாங்க. ஆமா, இன்னொரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க மனிதர்கள் இல்ல, மனிதர் உருவத்துல வந்திருக்கிற வேற்று கிரக வாசிகள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்தராவை பிடிச்சி, வா நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு, எதற்கும் நீ ஹெலனாட்ட இருந்து விலகியேறு, ஏதோ நீ சாப்பிட்டா அப்படின்னு சொல்லினோடனே துர்தரா பயந்து போறாங்க. விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாரும் முன்னாடியும் இவங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே துர்தரா ஹெல்னா கொசு அடிச்சதை நினைச்சு பார்த்துட்டு ஆமான்னு சொல்றாங்க. இதை பார்த்த நந்தன் மனைவி, இறைவா இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கும் அவட்ட நீ ஜாக்கிரதையா இரு, பேசாம அவட்ட சரண் அடைஞ்சிரு, இல்லாட்டி அவ ஒன்னிய அப்படின்னு சொன்ன உடனே என்ன கூறுறீங்க நீங்க அப்படின்னு பயந்து போறாங்க. இரு அவ எறும்பு கூட விட்டு வைக்க மாட்டா, அப்படி இருக்கிறப்ப ஒன்னிய மட்டும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கும் பயப்படுறாங்க துர்தரா. உண்மையதான் கூறுறேன், மனிதர்கள சாப்பிடறனாலதான் கிரேக்க வீரர்களுக்கு விசேஷமான சக்தி கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே துர்தரா பயந்துட்டு
விஷயத்தை நம்ப முடியலையேன்னு சொன்ன உடனே நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதிக சக்தி கிடைச்சவளா இருப்பா. இப்ப நிமிடத்துல எத்தனை மனிதர்கள் வேணாலும் அவளால் சாப்பிட முடியும்னு சொன்ன உடனே நீங்க சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு துரிதா சொல்றாங்க. அதான் சொன்னேனே அவங்க மாயாஜாலமும் தெரிஞ்சவங்க, இப்ப நினைச்சா உன்னையும் அப்படி சொல்லிட்டு பயன்படுத்துற மாதிரி பண்றாங்க. இதை பார்த்த துரிதரவும் போய் கத்திட்டு உடனடியா நான் ஏதோ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு விட்டு போறாங்க. இதை பார்த்த நந்தனோட முதல் மனைவி சிரிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.